மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு நம்ம 90s கிட்ஸுக்கும் ஃபேவரட் தான். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட் தான். எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய இந்த உருளைக்கிழங்கை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மொறு மொறுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லாஸ்ட் வரைக்கும் ஈவனாக இருக்கும். நல்லா நம்ம கையில் அமுக்கி பார்த்தாலுமே நல்லா ஒரு கிறிஸ்பினஸோட மாவாக வெந்தும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை தோல் சீச்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் லைட்டாக ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மொத்தமாக சேருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே உப்பு சேருங்க. ஏன் அப்படி நம்ம சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டி வேகாமல் தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக ரோஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு போடும் பொழுதே நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நல்லா அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்று போல் கிளறி கொடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கறி லீஃபும் சேர்த்துட்டு அப்பப்போ மட்டும் கிளறி கொடுங்க. ஈவனாக ஒன்று போல் குக் ஆகும். இது எல்லா சாதத்துக்குமே பக்காவான காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன சேனல்களில் குக்கிங் ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ஈவனாக குக் ஆகிற இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டு நல்லாவே மொறு மொறுன்னும் இருக்கும். உள்ளே நல்லா வெந்து மாவாகவும் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோட இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ வந்து டெய்லி கேட்க தான் செய்யுங்க. நம்ம இந்த மாதிரி பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி ரோஸ்ட் பண்ணலாம். ஃபிங்கர் ஷேப்பில் வெட்டி ரோஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இதே டிப்போடு நீங்கள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லாவா பக்காவான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது போல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க.